வணக்கம். மாமியார் அண்ட் மாமனார் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிக்கன் கோப்டா கறி. அதாவது சிக்கன் உருண்டையிலேருந்து சிக்கனை அரைச்சி அதை ஒரு உருண்டை பண்ணி அதிலேருந்து செய்யக்கூடிய ஒரு டிஷ். அதாவது சிக்கன் உருண்டை குழம்பு கிரேவின்னு சொல்லலாம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒன்று கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, உப்பு, மிளகாய்த்தூள், எண்ணெய், சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கிரைண்ட் பண்ணணும். இது கரம் மசாலா தூள், அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கடலை மாவு இல்லைனாலும் கார்ன்ஃப்ளாக்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பொருட்களை வச்சுட்டு எப்படி நம்ம சிக்கன் கோப்டா கறி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு காட்டுறேன். வாங்க போகலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த சிக்கன் 1/4 கிலோ சிக்கன். இந்த சிக்கனை போட்டு இதில் அரைச்சிக்கணும். இது போன்லெஸ் சிக்கன். அது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, இவ்வளோ போட்டுட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். கறியோடு சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், இதெல்லாம் அரைச்சிடணும். இதோட சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், அதோடு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுருக்கேன். இந்த கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் இருக்குது. இது எதுக்குன்னு கேட்டாச்சுன்னு சொன்னால், அந்த லைட்டாக அந்த கடலை உருண்டை பண்ணுறோம் இல்லையா, நம்ம சிக்கன் உருண்டை, அந்த உருண்டை கரெக்டாக வர்றதுக்காக, ஷேப் வர்றதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒற்றைக்கல்லையை கூட பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப லைட்டாக இது பண்ணால் போதும், தீஞ்சிடக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் இது பண்ணிவிட்டு போட்டுட்டு நம்ம உருண்டை கறியோடு மிக்ஸ் பண்ணிடுறோம். சிக்கனுடைய கறி இதோட நம்ம பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கோம். அதோடு இப்போ நம்ம வறுத்த கடலை மாவை இதோடு சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுக்கணும். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு இருந்தாச்சுன்னா போதும். உப்பு காரம் மட்டும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. என்கிட்ட கரெக்டான சொல்ல முடியாது. இதெல்லாம் இப்போ நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைக்கணும். கையில் ஒரு லைட்டாக எண்ணெய் தடவிங்க. ஒரு 2 ட்ராப் தடவினீங்கன்னு சொன்னால் இப்போ எடுக்கும்போது கையில் ஒட்டாத வரும். வேறு ஒன்றும் இல்லை. அடுப்பு பற்ற வைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இதில் கடாய் வச்சுக்குவோம். கடாய் வச்சுட்டு இந்த உருண்டைகளெல்லாம் பொரிக்கிறதுக்கு ஒரு தோராயமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. இதில் எண்ணெய் சூடாச்சு. ஒன்று ஒன்றா போட்டு இதில் பொரிச்சு எடுக்கும். மெதுவாக வச்சா போதும். இந்த உருண்டைகளெல்லாம் எடுத்துட்டு தனியாக வச்சுருவோம். அதே மாதிரி மற்றவரையும் பொரிச்சு வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி முடித்த உடனே நம்ம முதல்ல சிக்கன் வறுத்துட்டு மிச்சம் இருக்கிற எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயை இதுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 100 ml எண்ணெய் அதுக்கு தேவைப்படும். 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லைனா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுப்பு ஸ்லோ பண்ணுங்க. அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இது கருகாதபடிக்கு அப்படியே மெதுவாக வதக்கி எடுத்துருங்க.
இதில் அப்படியே மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். இந்த மசாலா கருகாததுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அதை ஃப்ரை பண்ணணும். மசாலா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து டொமேட்டோ பியூரி வந்து இதில் சேர்க்குறேன். இது வந்து 2 தக்காளி வந்து அரைச்சிது, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி அரைச்சிது. இது நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி ஆட் பண்ணுங்கள், பச்சை தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இது பச்சை தண்ணி இது ஆட் பண்ணி இதை கலந்து விட்டுட்டு இது கூட வந்து அந்த உருண்டையெல்லாம் போட்டுட்டு கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு தேவையான உப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். இந்த உருண்டெல்லாம் இதிலே மெதுவாகிட்டு கொதிக்கிட்டோம். மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் நல்லா வெந்து வந்துருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிட்டு கறியை நல்லா திக்காகிடுச்சு கிரேவி. இப்போது இதில் வந்து கரம் மசாலா அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அது போட்டுக்கலாம். எதுவும் இல்லைன்னா நார்மல் கரம் மசாலா போட்டாலும் போதும். போட்டுட்டு அதோடு வந்து கொத்தமல்லி, அந்த புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை லாஸ்ட்டில் போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சிக்கன் கோஃப்டா கறி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவோட நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்றைக்கி சிக்கன் கோஃப்டா கறி பண்ணதை பார்த்தோம். இந்த சிக்கன் கோஃப்டா கறி வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். சாதத்தோட, சப்பாத்தி, இட்லி, பூரி எது கூட வேணும்னா நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப குறைஞ்ச நேரத்துலேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தாச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.